SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். அர்ஜுனா மற்றும் சபாநாயகரிடையே கடும் முறுகல், வெடித்தது சர்ச்சை. வைத்தியர் அர்ஜுனா ஒரு மனநோயாளி, வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கூறும் தயாஸ்ரீ. நாடாளுமன்ற உணவு விலை உயர்வு, கனடாவில் நிரந்தர குடியுரிமையுடன் வேலைவாய்ப்பு, வெளியான மகிழ்ச்சி தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தை 24 மணித்தியாலங்களும் இயங்க செய்து நாளொன்றிற்கு 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய மேலதிக பணியாளர்களாக ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் உடன்பாட்டுடன் ஒப்பந்த அடிப்படையில் கடமையில் ஈடுபடுத்துவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கிணங்க தற்போது கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதன்படி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து 24 மணித்தியாலங்கள் மேற்கொள்வதன் மூலம் நாளொன்றிற்கு 4000 கடவுச்சீட்டுகள் வீதம் வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற அடையாள அட்டை தனக்கு 2 மாதங்களாக வழங்கப்படவில்லை என்று அர்ஜுனா ராமநாதன் கடுமையாக சாடினார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். நாடாளுமன்ற நிர்வாகத்தினரின் பொறுப்பற்ற செயல் குறித்து தான் வெட்கப்படுவதாகவும், இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் நாடாளுமன்ற அடையாள அட்டை ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டதாகவும், அர்ஜுனா எம்பி அதனை பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனக்கு 22ஆம் தேதியே அடையாள அட்டை வழங்கப்பட்டதாகவும், தான் 20ஆம் தேதி காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அர்ஜுனா எம்பி தெரிவித்தார். தான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் தனக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் நடந்த உரையாடலை காவல்துறையினர் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும், காவல்துறையினரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் கூறினார். தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இவ்வாறு காவல்துறையினர் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறினார். இந்த நாடாளுமன்ற மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் என்றும் சபையில் மீண்டும் மீண்டும் தெரிவித்தார். நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. எனவே அது சாதாரண மனிதர் என்றாலும் எம்பியாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவ்வாறே பின்பற்றப்படும். இதில் பாகுபாடு இல்லை என்று அறிவித்ததுடன் அர்ஜுனா எம்பி சபையில் கூறிய சில வார்த்தைகள் ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்படும் என்றும் அறிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு மனநோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது இலங்கை போலீசார் நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோரை அவமதிக்கும் வகையில் கடுமையாக உரையாற்றியிருந்தார். இதனால் சபையில் சலசலப்பு ஏற்பட்டதோடு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தனர். இதன்போது எழுந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், சபையை பார்த்து சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கிறது என்றும், இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடும் தொனியில் பேசினார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு தலையில் பிரச்சனை என்றும் தயாஸ்ரீ சுட்டிக்காட்டினார். அர்ஜுனா எம்பிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது சபையில் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் சபைக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மூளை குழம்பிய தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் அவரால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரட்நாயக் ஆகியோர் நான் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அடிபட்டுக் கொண்டார்களே தவிர எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்றும் மீண்டும் தெரிவித்தார். இன்று முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்காக 2000 ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும். நாடாளுமன்றத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தாலும் இந்த மாதத்திற்கான பாராளுமன்ற அமர்வு இன்று கூடியதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்கான குறித்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணவுக்காக நாளாந்தம் வசூலிக்கப்படும் பணம் 2000 ரூபாவாக உயர்த்துவதற்கு பாராளுமன்ற சபைக்குழுவில் கடந்த 23ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி நாடாளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை 600 ரூபாவாகவும், மதிய உணவு 1200 ரூபாவாகவும், ஒரு கோப்பை தேநீரின் விலை 200 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த புதிய விலைகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். கனடாவில் புதிய குடியேற்ற திட்டங்கள் மூலம் பிற நாட்டினருக்கு நிரந்தர குடியுரிமையோடு வேலை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் அந்நாட்டின் குடியேற்ற மற்றும் குடியுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். திறமையான தொழிலாளர்களை நாட்டின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஈர்ப்பதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதன் மூலம் வேலைவாய்ப்பு கிடைப்பது மட்டுமன்றி நேரடியாக குடியுரிமை பெறும் வாய்ப்பை வெளிநாட்டவர்களுக்கு கனடா அரசு அளிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊரக சமூக குடியேற்ற
திட்டம் ஊரக பகுதிகளில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை சரி செய்வதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் உள்ளூர் நிறுவனங்கள், அதாவது இந்த பகுதிகளில் இருக்கும் நிறுவனங்கள் திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களுடன் இணைக்கப்படுவார்கள். இந்த திட்டமானது பல மாகாணங்களில் 18 பகுதிகளில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வேலை வாய்ப்புடன் நிரந்தர குடியுரிமையும் கிடைக்கும். மேலும் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு சில முக்கியமான தகுதிகள் வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை தொடர்புடைய அனுபவம் மற்றும் மொழித்திறன் தேவைகள் ஆகியவை உள்ளடங்குகிறது. கனடாவிற்கு வெளியே கல்வி பயின்ற விண்ணப்பதாரர்கள் கல்வி சான்றிதழ் மதிப்பீட்டையும் வழங்க வேண்டும். கூடுதலாக அனைத்து விண்ணப்பதாரர்களும் கனடாவில் தங்கள் குடும்பத்தினரை நிர்வாகம் செய்து கொள்ளும் அளவுக்கு போதுமான நிதி ஆதாரம் இருப்பதையும் நிரூபிக்க வேண்டும். சுகாதாரத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், குறிப்பாக செவிலியர், உதவியாளர்கள் மற்றும் வீட்டு பராமரிப்பு தொழிலாளர்கள் போன்றவர்கள் அதிக தேவை உள்ளவர்கள் மற்றும் இந்த திட்டங்களுக்கு தகுதியானவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரத்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் நிரந்தர குடியுரிமை விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் போது 2 ஆண்டுகளுக்கு தற்காலிக ஒர்க் பெர்மிட் பெற்றவர்களாகவும் இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். அர்ஜுனா மற்றும் சபாநாயகரிடையே கடும் முறுகல், வெடித்தது சர்ச்சை. வைத்தியர் அர்ஜுனா ஒரு மனநோயாளி, வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கூறும் தயாஸ்ரீ. நாடாளுமன்ற உணவு விலை உயர்வு. கனடாவில் நிரந்தர குடியுரிமையுடன் வேலைவாய்ப்பு, வெளியான மகிழ்ச்சி தகவல்.